ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 5/4/2025க்கான கேரளா லாட்ரி சார்ட் கெஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் ஃபஸ்ட் நம்ம ஆல் போர்டு கெஸிங் வந்து பார்த்தலாம். இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆல் போர்டில் 1 6 அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 1 அப்படின்னு ஒரு பாஸ் ஆகிடுச்சு. ஸோ யாரையும் எடுத்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கெஸிங் பார்க்கலாம். ஸோ கரெக்டாக அதாவது உள் நம்பர் ஏ போர்டு 8ம் வெளியில் நமக்கு ரிசல்ட் வருது பார்த்தீங்களா, அந்த நம்பர் ஏ போர்டு 8ம் சேம் நம்பர் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சேம் நம்பர் அடிக்கும்பொழுது நமக்கு ஒரு ஆல் போர்டு மெத்தடில் நமக்கு ஒரு நம்பர்ஸ் கிடைக்கிது. சரிங்களா? 5 5ன்னு அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 4 4ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இங்கே 5 5ன்னு அடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே 8 8ன்னு சொல்லி வந்திருக்கு. போன மாதத்துலேயும் ஒரு ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா நமக்கு 3 3ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. 379 356 ஸ்டார்டிங் நம்பர் சேம் நம்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் நமக்கு வந்து பார்த்தோன்னா சேம் நம்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சேம் நம்பர் இருக்கும்போது இங்கே நமக்கு பிசி நம்பர் பாருங்கள் 5 8 5 8லேருந்து நமக்கு 5 அப்படி நம்பர் பாஸு. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 09லேருந்து 0 பாஸு, 3 1லேருந்து 3 பாஸு, 5 6லேருந்து நமக்கு 6 பாஸு. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய நம்பர் 2 நம்பர் தான் இருக்குது. ரெண்டுமே 1 தான். சரிங்களா? இப்போ ஆல் போர்டில் ஒரு 1 வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நான் ஆல் போர்டில் 1 அப்படி நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பவர் பண்ணாங்கன்னா 6 நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 1 அப்படிங்கிற 1 அல்லது 6 அப்படிங்கிற நம்பர் தான் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமண்ட் பேட்டர்னில் முக்கோணமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு இங்கே பிப்ரவரி மாதத்தில் பாருங்கள், கரெக்டாக 7 7 6 8 9. சரிங்களா? அவனுடைய பவர் நம்பர் தான் இங்கே வச்சுருக்காங்க. 4 2 1. ஸோ இந்த இடத்துல 3 அப்படிங்கிற நம்பர் வரலாம். சரிங்களா? இங்கே நமக்கு வைக்கக்கூடிய நம்பரு ஏ போர்டோ அல்லது பி போர்டோ வந்து பார்த்தோன்னா 1 அப்படிங்கிற நம்பர் வரணும். சரிங்களா? ஏ போர்டில் 4 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கலாம். ஸோ அது எப்படி அப்படிங்கிற சொல்கிறேன். ஃபஸ்ட் நமக்கு இங்கே 4 அப்படிங்கிற நம்பர் வச்சுருக்கோம். இங்கே 7 8 6 9. சரிங்களா? இங்கே நமக்கு 4 2 1. இந்த இடத்துல 3 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். ஸோ இதனுடைய பவர் நம்பர் தான் இங்கே வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா வரிசை எண் தான். சரிங்களா? 6க்கு அப்புறம் 6 7 8 9. இங்கே நம்ம வந்து பார்த்தோன்னா 1 2 3 4. சரிங்களா? 3 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏ போர்டில் 1 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா 4 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு சி போர்டில் ஒரு 4. சரிங்களா? ஃபஸ்ட்டு சி போர்டில் 4. நெக்ஸ்ட்டு ஒரு நாள் கேப் விட்டு பி போர்டில் 4. திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு ஏ போர்டில் ஒரு 4 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ ஏ போர்டில் 1 அல்லது 4 அப்படிங்கிற நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது. பி போர்டில் சரிங்களா, பி போர்டில் 3 அல்லது 8 இந்த நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நம்பர் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கிராஸாக பாருங்கள். இதுலேருந்து 1 2 2 நாள் கேப் விட்டு சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 1. சரிங்களா? சி போர்டு 1 1 2 நாள் கேப் விட்டு சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா 0. திரும்ப 1 2 2 நாள் கேப் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 3. சரிங்களா? ஸோ இதுக்கு 3 சி போர்டு மட்டும் பாருங்கள் 0 1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 9 அப்படிங்கிற நம்பர் வைக்கலாம். சரிங்களா? கேப்பில் நமக்கு 9 அப்படிங்கிற நம்பர் வைக்கலாம் அல்லது 4 அப்படிங்கிற நம்பரும் வைக்கலாம். ஏன்னா 0 1 அடிச்சிட்டாங்க, 3 அடிச்சிட்டாங்க, 4 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சி போர்டில் நமக்கு 9 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு. சரிங்களா? 9 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது 4 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த நான் சொன்ன நம்பர் ஏபியில் வந்து பார்த்தோன்னா ஏ போர்டில் 1 4, பி போர்டில் 3 8, ஆல் போர்டில் 1 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏ போர்டில் 1 4, பி போர்டில் 3 8, சி போர்டில் 9 4 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 4ம் எதனால் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ பாருங்கள், 4 வந்து பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு 3ஆம் தேதி அடித்த ரிசல்ட்டை பாருங்கள். லாஸ்ட் நான் 5 நம்பர் மட்டும் எழுதுகிறேன். 4 5 1 4 8. அப்படியே சி போர்டு பாருங்கள். 4 5 8 1 அடிச்சிட்டாங்க. அடுத்து 4 அப்படிங்கிற நம்பர் வரலாம். சரிங்களா? ஸோ அதனால தான் சி போர்டில் 4 அல்லது 9 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ ஒரே சிங்கிள் நம்பராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரித்து வச்சதை வச்சு நம்ம 3D நம்பர் மேக் பண்ணி போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம 3D நம்பரை வச்சு மேக் பண்ணி பார்த்தோம்னா ஏ போர்டில் நம்ம 4 1 4 கொடுத்துருக்கோம். சரிங்களா?
அப்போது ஏ போலில் 1 வச்சு 139 சரிங்களா. அதே மாதிரி 139 134. ஸோ அதே மாதிரி ஏ போல் மறுபடியும் 1 வச்சு 189 சரிங்களா. 189 அல்லது 184. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 வச்சுட்டு 139 அல்லது 134. அதே மாதிரி 4 வச்சு 419 அல்லது 414 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. அந்த போர்டு 4 மட்டும் நம்பர்ஸ் எழுத முடியல அப்படிங்கிறனால போர்டில் மாற்றி வைக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் சரிங்களா. நம்பர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஏபிஏசிபிசின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போலில் நமக்கு 1 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கிறதுனால ஆல் போலில் சரிங்களா. ஆல் போலில் 1 வச்சுட்டு 1441 சரிங்களா. 1441 அதே மாதிரி 1331 1881 ஏதாவது ஒரு பேர் கம்பல்சரி வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. இந்த பேரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கிறதுக்கான முழு வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நமக்கு ஸ்ட்ராங்காக என்னால் ஒரு நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க ஏ போலில் 4 வச்சுக்கோங்க. அதான் நமக்கு மெயினாக இருக்குது சரிங்களா. ஏ போலில் 4 அப்படிங்கிற நம்பர் வச்சுக்கோங்க. அதான் நமக்கு மெயினாக இருக்குது. ஸோ 2 நம்பர் வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஏ போலில் 4 வச்சுட்டு பி போலில் 1 வச்சு 414 சரிங்களா. 414 அல்லது 419 அப்படிங்கிற நம்பர் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து இருக்குது சரிங்களா. ஸோ எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் கார்டு நம்பர் ஒன்று சொல்கிறேன். சப்போர்ட் கார்டு நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 564 132 இருக்குது சரிங்களா. இதில் நமக்கு 14ஆம் தேதி 15ஆம் தேதியோட உள் நம்பரு போர்டு மட்டும் பாருங்கள் 1 3 இருக்குது சரிங்களா. 1 3ங்கிறது நமக்கு இந்த இடத்துல 13 அப்படிங்கிற நம்பர் ஏபி அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் 5 4 இருக்குது. 5 4ங்கிறது ஏசி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 9ங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நம்ம வந்து பாருங்கள் முதல் நாள் 123 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 5 6 அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு 7 8 9 தான் இருக்குது சரிங்களா. அந்த இடத்துல நமக்கு 8 9 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு பவர் பண்ணி கூட 3க்கு பவர் பண்ணி கூட 8ங்கிற நம்பர் வைக்கலாம் சரிங்களா. ஸோ இது வந்து சப்போர்ட் நம்பர் தான். 789 அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர் வந்துச்சுன்னா 57 89 அல்லது 47 89 அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். 1 lakh ப்ரைஸில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 89ங்கிற பிசி 89ங்கிற நம்பரை இன்னொரு வகையிலையும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் நமக்கு பிசி மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பிசி 24 4 8 9 சரிங்களா. ஒரு நாள் போர்டு 4 ஒரு நாள் கேப் விட்டு போர்டு 8 ஒரு நாள் கேப் விட்டு போர்டு 9ன்னு சொல்லிட்டு வரலாம். இந்த பிசிக்கு நம்பருக்கு பாருங்கள் 2 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. இங்கே 24க்கு கரெக்டாக பிசி 24க்கு 24. ஸோ நெக்ஸ்ட்டு பிசி 48க்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 148 கரெக்டாக இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 8 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 8க்கு 89 சரிங்களா. அப்போது 89 அப்படிங்கிற நம்பரும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ இங்கே இந்த நம்பரை அடிக்கும்போதெல்லாம் காமனாக 4 வந்ததுனால 489 கூட நமக்கு வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சொன்ன பேரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போலில் 1 அல்லது 6க்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. இது வந்து சப்போர்ட் நம்பர் சரிங்களா. 489ங்கிற சப்போர்ட் நம்பரு. ஸோ அது இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. நம்ம வந்து ஏசியில் 11 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிசியில் 11 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க. ட்ரை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. வர்றதுக்கான சான்ஸ் ஏன்னா நம்ம நேற்றுக்கே நான் வந்து பேட்டர்ன் சொல்லிட்டேன். அந்த பேட்டர்ன் படி வந்து பார்த்தோன்னா ஏசியில் தான் வந்து பார்த்தோன்னா 11 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதுவும் நாளைக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். 481 214 141 184க்கு 141 வச்சுருக்காங்க. 412க்கு 124 வச்சுருக்காங்க. இப்போ ஏசியில் வரதுனால இந்த நம்பர் வேணால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை பிசியில் எனக்கே ஏன்னா இப்போ நமக்கு இப்போ இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தோன்னா இப்போ தான் புதுசாக எடுத்துருக்கோம் சரிங்களா. மாறி வருமா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கரெக்டாக 3 மாதம் வந்து பார்த்தா நமக்கு ஏசி மட்டும் தான் கரெக்டாக வந்துருந்துச்சு சரிங்களா. ஸோ அதனால தான் நான் ஏசி மட்டும் சொல்லியிருந்தேன். பிசியில் அடிச்சிட்டாங்க. நாளைக்கு ஒரு நாள்
இந்த ஏசி பர்டிகுலராக ஃபாலோ பண்ணுறீங்க பார்த்தீங்களா, நாளைக்கு இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா ஒரு செட்டு மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதிகமாக எடுத்து ட்ரை பண்ணோன்னா ஏசி 11 சும்மா ஒரு செட்டு மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது. சரிங்களா? இது வரைக்கும் ட்ரை பண்ணதுக்கு அந்த ஒரு அமௌண்ட்டாச்சும் வந்துச்சு அப்படின்னா அதில் வரும். அப்படி இல்லைனா விட்டுடலாம். சரிங்களா? நாளைக்கு ஒரு நாள் இதை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்படி இல்லைனா விட்டுருங்க. ஏசி 11 அப்படிங்கிறது ஒரு செட்டு மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுங்க, ஒரு செட்டு மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஏபியில் 71 17 அப்படிங்கிற நம்பரை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இந்த ஏசி விட்டுருங்க. ஏன்னா 11 அப்படிங்கிற நம்பரு நம்ம புது பேட்டர்னுங்கிறதுனால நம்ம வந்து சொல்ல முடியாது. சரிங்களா? நம்ம பழசில் வந்து பார்த்தா அந்த பேட்டர்ன் வரல. இப்போ நமக்கு இந்த நியூ பேட்டர்னாக ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா? அதனால தான் வந்து சொல்லியிருக்கேன். ஏசி 11 அப்படிங்கிற நம்பரு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேணாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆல் போலில் 1 6 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.